ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 3வது யூனிட். ஓகே, இந்த யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுதும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை தரவா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கின பலர். இந்த வரிகள் உள்ள நூல் எது என காண்க. இதுக்கு புறநானூறு, கலித்தொகை, திருக்குறள், பெரிய புராணம். இது வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, கலித்தொகையில இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் டேஷ் மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. ஸோ 3 எருதுகளை நிறைய பேர் சேர்ந்து விரட்டுறது மாதிரியான ஒரு ஓவியம் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நீலகிரி, மதுரை, தேனி, தஞ்சாவூர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நீலகிரி. ஓகே, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர். அடுத்த கொஸ்டின், டேஷ் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவன் வீரனாக கருதப்படுவான். அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, இந்தியா. எந்த நாட்டுல காளையை கொன்று அடக்குபவன் வீரன்? அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, இந்தியா. ஸ்பெயின் நாடு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஸ்பெயின் நாட்டுல காளையை கொன்று அடக்குபவன் வீரனாக கருதப்படுவான். அடுத்த கொஸ்டின், மணிமேகலை எத்தனை காதைகளை உடையது? 50, 30, 40, 90. மணிமேகலை எத்தனை காதைகளை உடையது? இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 30 காதைகள். ஓகே, மணிமேகலை 30 காதைகளை உடையது. கதை கிடையாது, காதை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தோம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? குற்றம், மன்றம், மழை, போர். தோம்ங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? தோம்னா என்னது? குற்றம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல், வினைமுற்றுகள், எண்ணுமை, வினைத்தொகை. தாழ் பூந்துரை அப்படிங்கிறது வந்து என்னது? வினைத்தொகை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது என காண்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், புறநானூறு. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மணிமேகலை. ஸோ மணிமேகலை என்னது? ஒரு அறக்காப்பியம், பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். ஓகே, அடுத்த கொஸ்டின், அறிவை விரிவு செய் என்று கூறியவர்? பாரதி, பாவேந்தர், திருவள்ளுவர், ஔவையார். யார் வந்து அறிவை விரிவு செய் அப்படின்னு சொன்னாங்க?
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாவேந்தர். அறிவை விரிவிசை பாவேந்தர். அடுத்த கொஸ்டின். டேஷாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் எடுக்கப்பட்டன. 1900, 1914, 1910, 1924. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு நடத்தப்பட்டது 1914. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பட்டிமண்டத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் உள்ள நூல். திருவாசகம், மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின். இந்த பட்டி மண்டபம் பத்தின அந்த கருத்துக்கள் எந்தெந்த நூல்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்றது மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் என்ற வரிகள் உள்ள நூல். திருவாசகம், மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஏற்றினை ஏற்றினைன்னு வந்தா என்னது? திருவாசகம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, அதிசை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதிசை. ஏன்னா மற்ற 3 இதுலையும் வல்லினம் மிகும், அதிசைல வல்லினம் மிகல. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, வரும்படி சொன்னார் ஊருக்குச் செல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வரும்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. குதிரை தாண்டியது மல்லிகைப்பூ, ஆடச் சொன்னார் சாலப் பேசினார். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏன்னா குதிரை அப்படிங்கிறது வந்து ஒரு எழுவாய். ஸோ எழுவாய்க்கு பக்கத்தில் வல்லினம் வந்து மிகாது, ஆனால் இந்த இடத்துல மிகும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் தவறு. ஸோ வந்து பொருந்தாதது ஆப்ஷன் ஏ தான். ஓகே, மற்றதெல்லாம் சரி. அடுத்த கொஸ்டின். புணர்ச்சி டேஷ் வகைப்படும். 4, 3, 6, 9. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்?
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். அது என்னென்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலின் ஆசிரியர் யார்? ராசமாணிக்கனார், ரத்னம், தட்சிணாமூர்த்தி, வித்யானந்தன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர்? ராஜன், வித்யானந்தன், தட்சிணாமூர்த்தி, ராஜமாணிக்கனார். தமிழர் சால்பு வந்து வித்யானந்தன், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறள் எந்த அணில வந்திருக்கு? எடுத்துக்காட்டு உவமை அணி, உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ இதுல இந்த போல அப்படிங்கிற உவம உருபு வந்திருக்கிறதுனால இது என்னது? உவமை அணி, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறனல்ல செய்யாமை டேஷ். கோடிட்ட இடத்தை நிரப்புக. தலை, நன்று, அரண், அரண். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறனல்ல செய்யாமை டேஷ். ஓகே, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறனல்ல செய்யாமை நன்று, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது எது என காண்க. தெய்வ நூல், முப்பால், பொருளுரை, தமிழ் மறை. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பொருள் உரை தான். ஏன்னா ரூ வந்து இந்த ரூ வராது, இந்த ரூ வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. நடுக்கல் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல்? ஹீரோ ஸ்டோன், கல்ச்சுரல் சிம்பிள், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹீரோ ஸ்டோன். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. பொறிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃபி, எக்ஸ்கவேஷன், கல்ச்சுரல் சிம்பிள். பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தினை நிரப்புக. மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை டேஷ் சின்ன பையல். பாரதிதாசன், பாரதி, கம்பன், ஔவையார். மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை டேஷ் சின்ன பையல். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதி. அடுத்த கொஸ்டின், திருக்குறள்
முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறளே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, சாரி. 1900, 1812, 1800, 1890. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 812. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். பொருளுடைமை, குறிப்பறிதல், கல்வி, ஒழுக்கமுடைமை. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். ஓகே, ஆப்ஷன் பி, குறிப்பறிதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.